இப்ப வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் செய்ய போறேன். அதுக்கு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு நூடுல்ஸ் அதுல போட்டு வேக வைக்க போறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுல கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கணும். அப்பதான் நூடுல்ஸ் கொல கொலன்னு இல்லாம நல்லா பிரிஞ்சு வரும். இப்ப நல்லா கொதிச்சு நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப ஒரு வடி பாத்திரம் எடுத்து வச்சு அதுல நூடுல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துடணும். அந்த நூடுல்ஸ்ல உள்ள கஞ்செல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். அடுத்தது ஒரு பிளேட்ல அந்த நூடுல்ஸை நான் மாத்தி எடுத்து ஆற விடுறேன். நல்லா இப்ப ஆற விட்டுலாம். இப்ப அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் போட்டு நூடுல்ஸ நல்லா இப்படி பிரிச்சு விடுறோம். நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியா இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது நூடுல்ஸ்க்கு வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா திருவி வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு தோலை சீவிட்டு சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கேப்சிகம் நான் ஒரு மீடியம் சைஸா நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கோஸும் ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட் அதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே நீல வாக்குல தான் கட் பண்ணிருக்கேன். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சோண்டு கட் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். அதையும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் நூடுல்ஸ்க்கு சாஸ் எதுவும் சேர்க்க போறது இல்லை, அதனால மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நூடுல்ஸ்ல மசாலா சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியோட நான் ஒரு பச்சை மிளகாவும் கீறி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே எடுத்து வச்சிருந்த கொஞ்சோண்டு சோம்பு போட்டு சோம்பு நல்லா புரிஞ்சு வரணும். அடுத்து துருவி வச்சிருக்க இஞ்சி போட்டுடலாம். அடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வெடிச்சு வந்துடணும்.
அடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுல வெங்காயம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் வதங்கும். காய்கறி எல்லாம் ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். கேரட் போட்டுக்கிறேன். ஒரு காயா தான் சேர்க்கணும், எல்லா காயும் மொத்தமா போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேரட் ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். அடுத்து கோஸ் போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இந்த காய்கறிலாம் ஒரு 50% வதங்கினா போதும். 50% வந்து கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் வதக்கிக்கலாம். அடுத்து இந்த காய் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கேப்சிகம், அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 நிமிஷம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். காய்கறி எல்லாம் ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுல அப்புறம் இந்த நூடுல்ஸ்ல இந்த பாக்கெட்ல ஒரு மசாலா இருக்கும், அதை வேணா சேர்த்துக்கலாம். லாஸ்டா நான் சேர்த்திருக்கேன், வேண்டானா விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த போட்ட மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் எல்லாம் அந்த காய்கறியோட சேர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச ஒரு தக்காளிய போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நூடுல்ஸ் எடுத்து இந்த மசாலால சேர்த்தரலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் எடுத்து வச்சிருக்கேன், புளிஞ்சு அதை போட்டுக்கலாம்.
லெமன் புழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா பெப்பர் தூவி விட்டுலாம். கொஞ்சமா எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூவி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேல தூவி விட்டுறலாம். அவ்வளவுதான், வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.